நாம பார்க்க போறது நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் இன் லாஸ் ஆஃப் மோஷன். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. Every body continues to be in a state of rest or state of uniform motion along a straight line unless it is acted upon by some external force. ஸோ இது நம்ம எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு இல்லையா? இனர்ஷியா படிச்சிங்க இல்லையா? ஸோ இனர்ஷியா என்ன? ஒரு பாடி ரெஸ்ட்ல இருக்கிறதோ இல்லை மூமெண்ட்டில் இருக்கிறதோ, ஒரே லைனில், அதாவது ரெஸ்ட்ல இருந்தாலும் மூமெண்ட்டில் மோஷனில் இருந்தாலும் நீ போய் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தாதான் அது மூவ் ஆகுது, அந்த ஸ்ட்ரெயிட் லைன் டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு பெஞ்ச் இருக்குது. ஸோ அந்த பெஞ்ச் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, நீ போய் தள்ளுற. ஸோ அப்போ அங்கே என்னது? ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுற. ஓகேவா? அப்ளை பண்ணால் தான் மூவ் ஆகுது. ஓகே, அதே மாதிரி மூவிங். இப்போ ஒரு பர்சன் ஓடிட்டே இருக்காங்க, இல்லை ஒரு கார் வந்துட்டே இருக்குது, ஆப்போசிட் டைரக்ஷனில் இன்னொரு கார் வருது. ஓகேவா? கார் வந்துனே இருக்கும்போது என்ன ஆகுது? என்ன பண்ணுறீங்க? திடீர்னு ஒரு காரோ பைக்கோ எதிரில் வந்தபோது அந்த கார் என்ன போடுவாங்க? பிரேக் போடுவாங்க, சடன் பிரேக். ஸோ அப்போ நாம் அந்த மோஷனுக்கு ஏற்ற மாதிரி இதுவாகுது இல்லையா? அப்போது ஒரு ஃபோர்ஸ் அங்கே அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அதுதான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். ஸோ இது வந்து இனர்ஷியா அண்ட் ஃபோர்ஸ், இது ரெண்டுத்துக்குமே ஒரே டெஃபினேஷன் தான் இந்த நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். Force is an external effort in the form of push or pull. ஸோ நம்ம push or pull, இப்போ ஒரு கடைக்கு போகிறீங்க, அந்த கடையோட என்ட்ரன்ஸ் கதவில் கண்ணாடி கதவு இருக்கும், ஒரு பக்கம் புஷ், இன்னொரு பக்கம் புல். அதாவது வெளிப்புறத்தில் புஷ்ஷும் உள்ள வந்து புல்லுன்னு இருக்கும். ஸோ அந்த புஷ் அண்ட் புல்லுக்கு காரணம் எது? ஃபோர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். நீ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தாதான் அது புஷ் ஆக போகுது. புல் பண்ணுறதுக்கும் உனக்கு ஃபோர்ஸ் வேணும், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடியூசர்ஸ் ஆர் ட்ரைஸ் டு ப்ரொடியூஸ் த மோஷன் ஆஃப் ஸ்டாட்டிக் பாடி. அதாவது ஸ்டாட்டிக்னா ரெஸ்ட்டில் இருக்குது, எந்த இடத்துக்கும் போகாமல் ஒரே இடத்துல இருக்கிற பாடிக்கு நீ என்ன பண்ணுற? ஃபோர்ஸை அப்ளை பண்ணுற. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸை அப்ளை பண்ணுற. இப்போ ஒரு பெஞ்ச் அங்கேயே இருக்கா, அந்த பெஞ்சை வந்து நீ தள்ளுற. ஸோ அது வந்து தள்ளுற, அதாவது தள்ளுறதுன்னு மோஷன், ஃபோர்ஸ் கொடுத்து தள்ள பார்க்குற. ஓகேவா? ஸோ ஸ்டாப்ஸ் ஆர் ட்ரைஸ் டு ஸ்டாப் எ மூவிங் பாடி. அதான் சைக்கிளில் போயிட்டே இருக்க, சைக்கிள் வேண்டாம், பைக்கில் போயிட்டே இருக்க, ஒரு எதிர்பாராத விதமாக ஏதோ ஒரு இதில் வருது. அப்போ என்ன பண்ணுவீங்க? சடன் பிரேக் போட்டு நிறுத்துவீங்க. ஸோ அப்போ நீ ட்ரை பண்ணுற. அப்படி சடன் பிரேக் போட முடியலன்னா என்ன ஆகிடுவீங்க? நீங்கள் கீழே விழுந்துருவீங்க. ஸ்கிட் ஆகிட்டிங்கன்னா கீழே விழுந்துருவீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் விழ வேண்டாம், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். ஸோ ஒரு பாடி வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறத மூவ் பண்ணுறதுக்கு காரணமும் ஃபோர்ஸ் தான். மூவிங்கில் இருக்கிற ஒரு பாடியை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் ஒரு ஃபோர்ஸ் தான் தேவை. So changes are tries to change the direction of motion of a moving body. So change பண்ணுறோம், இல்லை அந்த direction of motion. இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கோம், டேக் டைவர்ஷன் நீங்கள் நிறைய இடத்துல ரோட்டில் பார்ப்பீங்க. ஸோ டேக் டைவர்ஷனா அப்போது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கிறது டக்கா டேர்ன் பண்ணுறீங்கல்ல. ஸோ அப்போ அந்த டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. அதுதான் சேஞ்ச் ஆர் ட்ரைஸ் டு சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் த மோஷன் ஆஃப் அ மூவிங் பாடி. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கு, திடீர்னு ஒரு இடத்துல டேக் டைவர்ஷன் அப்படின்னு போட்டிருப்பாங்க போர்டு. அப்போ அந்த டக்குன்னு டேர்ன் ஆகும்போது காரணம் டேர்ன் ஆகுது இல்லையா? ஒரு மூவிங் பாடி ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து டேர்னிங் ஆகிறதுக்கு எது தேவைங்க? ஃபோர்ஸ் தான் தேவை. ஃபோர்ஸ் ஹேஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். அதனால் இது வந்து வெக்டார் குவான்டிட்டி. ஸோ வெக்டார் குவான்டிட்டின்னாவே மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இது ரெண்டுமே இருக்கும். ஓகேவா? Types of forces. So direction base பண்ணி two types of forces இருக்கு. Like parallel forces and unlike parallel forces. Like parallel forces, two or more force of equal or unequal magnitude acting along the same direction parallel to each other are called parallel forces. parallelனாவே என்னது? இப்போ ரயில்வே ட்ராக் என்னது? parallel-ஆ போகுது. they do not meet. ஓகே, எங்கேயுமே அவங்க ரெண்டு பேரும் அதாவது ரெண்டு லைன்ஸும் மீட் ஆகாது. ஓகேவா? இப்போ பேரலாக இப்போ இங்கே ஒரு வெயிட் இருக்குது, ஒரு வெயிட்டு, அதை முன்னாடி இருக்கிறவங்க இழுக்கிறாங்க, பின்னாடி இருக்கிறவங்க தள்ளுறாங்க.
ரெண்டு இடத்துலையுமே இங்கே என்னது பேரலாக ஃபோர்ஸை அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து லைக் ஃபோர்ஸஸ். ஈஸியாக ஒரு பொருளை மூவ் பண்ணுறதுக்கு ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க, லைக் பேரலல் ஃபோர்ஸை கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இவங்க வந்து புல் பண்ணுறாங்க, பின்னாடி இருக்கிறவங்க புஷ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பேரலாக நடக்கிறதுனால இது லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். இஃப் டூ ஆர் மோர் ஈக்குவல் forces or unequal forces act along opposite direction parallel to each other, then they are called as unlike parallel forces. இப்போ ரெண்டு ஃபோர்ஸ், அதாவது ஈக்குவல் ஃபோர்ஸஸ் இல்லை அன்ஈக்குவல் ஃபோர்ஸஸ். ஓகேவா? ரெண்டு ஃபோர்ஸஸ் இருக்குது, ஈக்குவல் ஆர் அன்ஈக்குவல் ஃபோர்ஸு. ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் அவங்க ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாங்கன்னா அது அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். நீங்கள் டக் ஆஃப் வார் விளையாடிருப்பீங்கல்ல, ஒரு ரோப்பை பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கம் ஒரு 3 பேர், இந்த பக்கம் ஒரு 3 பேர். ஓகேவா? இந்த பக்கம் 3 பேர் இல்லை, இந்த பக்கம் 4 பேர் இருக்கிற மாதிரி கூட இருக்குது. பிடிச்சிக்கிட்டு இழுப்பாங்க. எந்த பக்கம் ஸ்ட்ரென்த் அதிகமோ அந்த பக்கம் போய் விழுந்துருவாங்க. ஸோ அது வந்து அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இது வந்து ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் இது டேப்லர் காலமில் இருக்குது. ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ், டயக்ராம் அண்ட் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க, parallel forces are acting in the same direction. So parallel forces பார்த்தீங்கன்னா acting in the same direction. So F1 and F2 இவங்க parallel-ஆக பக்கத்துலேயே இருக்கு, ஒரு ஆப்ஜெக்டை தள்ளுறாங்க. ஓகே, ஒரு ஆப்ஜெக்டை தள்ளுறாங்க. இப்போ அதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ஸோ F net is equal to F1 plus F2. இதுதான் அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட அந்த ஃபார்முலா. ஓகேவா? F net is equal to F1 plus F2. அதாவது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தள்ளினா ஈஸியாக இந்த வெயிட், இந்த பாடி வந்து மூவ் ஆகும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து parallel unequal forces are acting in opposite direction. ஓகேவா? இப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் நடந்ததுன்னா, இப்போ இது ஒரு பாடி, இந்த பக்கமும் தள்ளுறாங்க டக் ஆஃப் வார் மாதிரி, இந்த பக்கமும் இது பண்ணுறாங்க, இந்த பக்கமும் இழுக்கிறாங்க. ஸோ அப்போது அது அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். பேரலல் ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே இதோட ஃபார்முலா பாருங்கள், எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு F1 மைனஸ் F2. ஏன்னா இந்த பக்கம் தள்ளுறாங்க, அந்த பக்கமும் தள்ளுறாங்க, அதனால F1 மைனஸ் F2. இஃப் F1 இஸ் கிரேட்டர் தென் F2, ஸோ F1-ஐ விட F2 கிரேட்டராக இருந்துச்சுன்னா F net is equal to F2 minus F1. If F2 is greater than F1, ஸோ இந்த F net வந்து director along the greater force. ஸோ இப்போது டக் ஆஃப் வார் சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த டக் ஆஃப் வாரில் யாரோட பவர், யார் பக்கம் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் போயிடும். ஸோ அந்த F2 நெட் அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் ஃபோர்ஸ் எஃபெக்ட் எந்த பக்கம் வருதோ அந்த சைட் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், parallel opposite forces are acting in opposite direction in the same line of action. F1 is equal to F2. ஸோ parallel equal forces வந்து opposite directionல ஒரே சேம் லைனில் போயிட்டுருக்காங்க. இதுதான் அது. இது பாருங்கள், இந்த வெயிட்டு F1 அண்ட் F2 ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரே லைனில் போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே என்ன இது பார்க்கலாம், F net is equal to F1 minus F2. ஸோ ஒரே ஈக்குவலாக போகிறதுனால, அதாவது 1 minus 1 0 தானே. ஸோ F net is equal to 0 since F is equal to F2 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ resultant force. When several forces act simultaneously on the same body, then the combined effect of the multiple forces can be represented by a single force which is termed as resultant force. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது பாடின்னா ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு பெரிய வெயிட்டான கல்
கல்லை தூக்கி வேற இடத்துல வைக்க போறீங்க. அதுக்கு நம்ம நிறைய பேர் சேர்ந்து தான் அந்த கல்லை தூக்குவோம். ஸோ அப்போ நிறைய பேர் வந்து ஒவ்வொருத்தர் ஒரு வகையான ஃபோர்ஸை அப்ளை பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் அதாவது நிறைய பேர் ஒவ்வொருத்தர், இப்போ நான் ஒரு மாதிரி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவீங்க, நீங்கள் ஒரு மாதிரி, அந்த மாதிரி பல பேர் வந்து அந்த கல்லை நகர்த்துறதுக்கு ஒரு அதாவது ஃபோர்ஸை அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கு பேர் வந்து மல்டிபிள் ஃபோர்ஸ். அந்த மல்டிபிள் ஃபோர்ஸ் எல்லாம் சேர்ந்து எதை தள்ளுறதுக்கு அந்த ஃபோர்ஸ் தேவைப்படுது? கல்லை தள்ளுறதுக்கு. ஸோ அப்போ அதோட கான்செப்ட் என்ன வந்தது? எல்லாம் தள்ளி, அதாவது தள்ளுறதுக்கு யூஸ் பண்ணும்போது லைட்டாக கல் கொஞ்சம் மூவ் ஆச்சுன்னா அது மூவ் ஆகிறதுக்கு காரணம் அத்தனை பேரோட ஃபோர்ஸு, மல்டிபிள் ஃபோர்ஸ் வந்து இங்கே சிங்கிள் ஃபோர்ஸாக மாறுது. அதுதான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். அதாவது நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க, அதுக்கான எஃபெக்ட் எவ்வளவோ படிக்கிறீங்க, கடைசி எத்தனையோ எக்ஸாம்ஸ் எழுதினாலும் ஃபைனல் எக்ஸாம் எழுதினாதான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி தான் இதுவும் பல பேரோட ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த மூவ் ஆகும்போது பல பேரோட உழைப்பு வந்து அந்த ஒரு மூமெண்ட்டில் ஏற்படும் போது அந்த பல வகையான ஃபோர்ஸ் வந்து சிங்கிள் ஃபோர்ஸாக மாறுது. அதுதான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். It is equal to the vector sum. It is equal to the vector sum of all the forces. ஸோ இந்த வெக்டார் சம், அதாவது ஒரு 10 பேர் சேர்ந்து அந்த ஃபோர்ஸை வச்சு அதை என்ன பண்ணுறாங்க, தள்ளுறாங்கன்னா அந்த 10 பேரும் அப்ளை பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ஃபோர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணும். அதுதான் இங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னா வெக்டார் சம் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ். If the resultant force of all the forces acting on a body is equal to 0, then the body will be equilibrium, that is called balanced force. இப்போ இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், அதாவது எல்லா ஃபோர்ஸஸும் ஆன் அ பாடி, அந்த பாடி மேலே ஃபோர்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து ஈக்குவலன்ட் டு 0. அப்படி வந்ததுன்னா அந்த பாடியை வந்து ஈக்விலிபிரியம்னு சொல்லுவாங்க. ஈக்குவலிபிரியம்னா சமமானது. ஸோ அந்த பாடிக்கு வந்து சமமான ஃபோர்ஸ், அதாவது பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் கிடச்சிது. ஸோ எல்லாரும் தள்ளி ஒரே ஒரு அந்த கல்லை தள்ளினாங்கன்னா, எல்லாரும் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அந்த கல்லை தள்ளினாங்கன்னா ஈக்குவலாக அந்த ஃபோர்ஸ் வந்து அந்த கல் மேலே ஏற்பட்டிருக்கு. ஸோ அதை நம்ம ஈக்விலிபிரியம் சொல்கிறோம். அந்த ஃபோர்ஸை வந்து பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. If the resultant force is not equal to 0, then it causes the motion of the body due to unbalanced force. இப்போ ஒரு 4 பேர் வந்து ஒரு பீரோவை தூக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த பீரோவில் ஒருத்தர் சரியாக பிடிக்கலன்னா வச்சுக்கோங்களேன், பீரோவை ஃபுல்லாக தூக்க முடியாது, கீழே விட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகுது, அந்த பேலன்சிங் கரெக்டாக இல்லை. ஸோ அந்த இடத்துல அந்த பேலன்சிங் கரெக்டாக இல்லாததுனால அந்த ஃபோர்ஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம், அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். ஸோ இப்போ வந்து இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0க்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா பேலன்ஸ்டு ஃபோர்ஸ், 0க்கு ஈக்குவலாக இல்லைன்னா அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, drawing the water from a well, the force applied with a crowbar forces on a weight balance. அதாவது இந்த எக்ஸாம்பிள் இப்போ இதுதான் க்ரோ பேலன்ஸ், அதாவது இந்த ராட்டினம் சொல்லுவாங்க. அதில் வந்து என்ன பண்ணுறாங்க, இது அன்பேலன்ஸ்டு கூட எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். இவங்க வந்து அதாவது இதோட வெயிட் கம்மியாக இருக்குது, இது உள்ளே போடுறோம், எடுக்கிறாங்க, திரும்பி அது இழுக்கிறாங்கல்ல, இழுக்கும்போது எங்கே அந்த வெயிட் எங்கே போகுதுன்னா இங்கே மேலே இருக்கிற அந்த க்ரோ பேலன்ஸ் தான் பேலன்ஸ் பண்ணணும். நம்ம இழுக்கிறோம் அந்த வெயிட் தண்ணியோட இழுத்து, அந்த க்ரோ பேலன்ஸ் மூலமாக தான் நம்மளுக்கு நம்ம அங்கே தான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது அன்பேலன்ஸ்டு எக்ஸாம்பிள் சொல்லலாம். A system can be brought to equilibrium by applying another force which is equal to the resultant force in magnitude but opposite in direction. Such force is called equilibrium. இப்போ ட்ரெயின் ட்ராக் எல்லாம் பார்ப்பீங்க, அந்த ட்ரெயின் ட்ராக் வந்து அப்பப்போ வந்து மாற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அதை வந்து ஒருத்தர் ஒரு பக்கம் இது பண்ணுவாங்க, இன்னொரு பக்கம் வச்சாதான் அது எடுக்க முடியும். ஏன்னா ஒருத்தர் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலான ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறாரு. ஸோ அது வந்து மேக்னிடியூடாக இருக்குது. ஒரு பக்கம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இந்த பக்கம் போடுற மாதிரியும் ஒருத்தர் அந்த பக்கம் போடுற மாதிரியும் இருக்கும். ஓகேவா? அந்த மேக்னிடியூடுக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஆனால் ஆப்போசிட்டாக இன்னொரு ஃபோர்ஸ் வருது இல்லையா, டைரக்ஷனு, அது ஆப்போசிட்டாக இருக்கும் இந்த மேக்னிடியூடுக்கு. ஸோ அப்படிப்பட்ட இதை வந்து ஈக்விலிபிரியன்ட் அப்படின்ற பேர். ஸோ ஈக்விலிபிரியம் வந்து ஒரு ஃபோர்ஸ்,
அந்த ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல் டு த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் தான். எதில்? மேக்னிடியூடில் மட்டும்தான். ஆனால் ஆப்போசிட் இன் டைரக்ஷன், டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அப்படிப்பட்டது ஈக்லிபிரியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் த ஃபோர்ஸ். இப்போது நம்ம டோரில் என்னன்னு சொன்னோம்? புஷ் அண்ட் புல் இருக்கும், ஹேண்டில் இருக்கும். ஹேண்டில் எங்கே இருக்குது? இதுதான் டோர். டோரோட ஹேண்டில் இங்கே இருக்குது. இதுதான் நம்ம பிடிச்சி தள்ளுறது. ஆனால் டோர் எங்கே ஃபிக்ஸ் ஆகுது? செவுத்தில் ஒரு ஆக்சிஸ், அதாவது ஒரு வாசக்கால் வச்சுருப்பீங்க. அங்கே தான் நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரூ அந்த இது போட்டு, ஸோ இதுதான் அதோட அதாவது எட்ஜ், ஃபிக்ஸ் பண்ணுற எட்ஜ். இப்போ நாம் இங்கே அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் இங்கே வேலை செஞ்சு ரொட்டேட் ஆகுது. ஸோ அதுக்கு காரணம் வந்து ரொட்டேஷன் ஆஃப், தட் இஸ் ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த டோர் கேன் பி ஈஸிலி ஓப்பன்ட் ஆர் க்ளோஸ் when you apply the force at a point far from the fixed edge. ஸோ இது ஃபிக்ஸ்டு எட்ஜு. ஆனால் இந்த நம்ம ஹேண்டில் பிடிச்சி தானே ஓப்பன் பண்ணுறோம், அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. In this case, the effect of the force you apply is to turn the door about the fixed edge. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டேர்னிங் எப்படி நடக்குதுன்னா, எங்கே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்த பாதிக்குது. நாம் இங்கே திறக்கிறது இந்த ரொட்டேட்டிங், அதாவது இந்த டேர்னிங் எஃபெக்ட் வந்து இந்த எட்ஜில் நடக்குது, எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல. The turning effect of the applied force is more when the distance between the fixed edge and the point of application of the force is more. இப்போ இந்த டேர்னிங் எஃபெக்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது நம்ம கதவு திறந்து க்ளோஸ் பண்ணுற எஃபெக்ட். ஓகே, அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா distance between the fixed edge and the point of application of the force is more. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கதவுக்கும் அந்த எட்ஜுக்கும் இந்த ஹேண்டிலுக்கும் நடுவில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ், அதுதான் டேர்னிங் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. த ஆக்சிஸ் ஆஃப் த ஃபிக்ஸ்டு எட்ஜ் about which the door is rotated is called the axis of rotation. ஸோ இந்த ஃபிக்ஸ்டு எட்ஜ் இருக்கு இல்லையா, அதோ இந்த மாதிரி இது. ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் பாருங்கள் கதவில் இருக்கும், அந்த ஸ்க்ரூஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அதுதான் ஃபிக்ஸ்டு எட்ஜ், அதுதான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். அந்த ரொட்டேஷனால தான் கதவு க்ளோஸ் பண்ணுறதும் ஓப்பன் பண்ணுறதும் நடக்குது. ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஃபிக்ஸ் ஒன் எண்ட் ஆஃப் த ராட் டு த ஃப்ளோர் வால் அண்ட் அப்ளை அ ஃபோர்ஸ் அட் த அதர் எண்ட் டான்ஜென்ஷியலி. இப்போ ஒன்று வந்து நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்? இந்த ஃப்ளோரில் இது ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஒரு ராடு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டேன்ஜென்ஷியலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா கதவோட, அந்த டேன்ஜென்ஷியலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. The rod will be turned about the fixed point is called the point of rotation of floor. ஸோ இப்போ இந்த ராட் எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்? தரையில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் என்னது, அந்த கதவு க்ளோஸ் பண்ணி மூடுறதுக்கான ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஸோ அதை நம்ம இங்கே என்ன, அந்த ஆக்சிஸை நம்ம என்னன்னு சொல்லலாம்? அந்த ஃப்ளோரில் ஃபிக்ஸ் ஆகிருக்கிற இந்த பாயிண்ட்டை பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப், தட் இஸ் பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன் ஃப்ளோர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், மொமெண்டம் ஆஃப் ஃபோர்ஸ். The rotating or turning effect of a force about a fixed point or fixed axis is called momentum of force about that point or torque T. அதாவது ஆஃப் T இந்த மாதிரி சிம்பிள் இருக்குது. இப்போ வந்து டேர்னிங் எஃபெக்ட் இல்லை ரொட்டேட்டிங் எஃபெக்டா, ஒரு ஃபோர்ஸ் வந்து இப்போ வந்து இந்த கதவை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஒரு எட்ஜில். நாம் ஃபோர்ஸ் பண்ணி திறக்கிறது இந்த இடத்துல. அந்த திறக்கும் போது இந்த கதவு வந்து ரொட்டேட் ஆகுது இல்லையா, ரொட்டேட்டோ இல்லை டேர்னிங் ஆகுது இல்லையா, அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படும் இல்லையா. ஸோ அந்த ஃபோர்ஸ் வரத்துக்கு காரணமே இந்த கதவில் நாம் பண்ணியிருக்கிற அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் தான். அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இல்லை ஃபிக்ஸ்டு ஆக்சிஸ்ன்னு கூட வச்சுக்கோங்களேன். அதை நம்ம என்னன்னு சொல்லுவாங்க? மொமெண்டம் ஆஃப் த ஃபோர்ஸ். அது டார்க் இல்லை பாயிண்ட்னு சொல்லலாம். இட் இஸ் மெஷர்ட் பை த ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் F and the perpendicular distance D between the fixed point and the axis of the line of action of the force. இப்போ fixed point இங்க, the action of force வந்து fixed point இங்க இருக்குமா, action of force எங்க வருது? ஹேண்டில் ஆண்ட. ஸோ இந்த ஃபோர்ஸுக்கும் டிஸ்டன்ஸ், அதாவது
இந்த இந்த இடத்துல வர அதாவது இந்த இடத்துல வர ஃபோர்ஸ் இந்த ஹேண்டிலாண்ட வர ஃபோர்ஸுக்கும் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் அதாவது ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் தான் மொமெண்டம் தட் இஸ் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டார்க் யூ. ஸோ டார்க் யூ வந்து எப்படி சொல்லலாம்? எஃப் இன்டு டி. எஃப்னா என்ன? ஃபோர்ஸ். டின்னா டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ டார்க் யூ வந்து வெக்டார் குவான்டிட்டி. இதுவும் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷனை ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணுறதுனால இது வெக்டார் குவான்டிட்டி. இட் இஸ் ஆக்டிங் அலாங் த டைரக்ஷன் perpendicular to the plane containing the line of action of force and the distance. So இது எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா டார்க் யூ டைரக்ஷன் அந்த டைரக்ஷன் இப்போ இப்படி இந்த டைரக்ஷனில் போகுது to the perpendicular to the plane containing the line action of the force. எந்த இதில் வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுதோ அதுக்கு பெர்பெண்டிகுலராக இந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்கு. ஸோ டைரக்ஷனுக்கு பெர்பெண்டிகுலராக ஃபோர்ஸ் போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. the SI யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர். ஓகேவா? ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் இல்லையா? ஃபோர்ஸை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம்? நியூட்டன். டிஸ்டன்ஸ்க்கு மீட்டர். அதனால் இங்கே சேர்த்து SI யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர்னு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் கப்பிள். The two equal and unlike parallel forces applied simultaneously at two distinct points constitute a couple. Mostly couple என்னன்னு சொல்லுவோம்? ஜோடிகள் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகே, டூ இன் நம்பரை கப்புள்னு சொல்லுவோம். அதனால டூ ஈக்குவல் இல்லைன்னா அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் ஒரே டைமில் அதாவது அட் அ டைமில் வந்து டூ டிஸ்டிங்க் பாயிண்ட்ஸில் நடந்துச்சுன்னா அதுதான் கப்புள்னு சொல்லுவாங்க. The line of action of the two forces does not coincide. இப்போ இவங்க ரெண்டு பேர் ஆக்ட் ஆகுறாங்களா ஆக்ஷனு, அது எப்போவுமே கோயின்சைட் ஆகாது, தனித்தனியாக தான் இருப்பாங்க, ஒன்றா இருக்காது. ஸோ இப்போ நம்ம ஒன்று நினைப்போம், அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் இன்னொன்று நினைப்பாங்க. இப்போ நீங்கள் ஒன்று நினச்சிங்கன்னா அது தட் இஸ் கால் அது சேமாக இருக்கும். சேமாக இருக்கிறது கோயின்சைட். ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து லைன் ஆஃப் டூ ஃபோர்ஸஸ் வந்து எப்போவுமே கோயின்சைட் ஆகாது. It does not produce any translatory motion since the resultant is zero. ஸோ translatory motion எப்போவுமே ப்ரொடியூஸ் ஆகாதுன்னா ஏன்னா இவங்களோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கிறதுனால. But the couple results in the causes the rotation of the body. ஸோ couple வந்து rotation of bodyயை அதாவது ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஒரு பாடி ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. Rotating effect of the couple is called as moment of couple. So rotating effect தான் coupleன்னு கேட்டாங்க. Rotating effect of the couple is called momentum of couple. ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா டேர்னிங் எ டேப். இப்போ ஒரு குழாயை ஓப்பன் பண்ணுறோம், திரும்பி க்ளோஸ் பண்ணுறோம். எப்படி ரொட்டேட் பண்ணி ஓப்பன் பண்ணுறது நீங்கள் பாருங்கள். வைண்டிங் ஆர் அன்வைண்டிங் எ ஸ்க்ரூ. இப்போ ஒரு ஸ்க்ரூவை நம்ம ஸ்க்ரூ டிரைவரை வச்சு எப்படி திருப்புறோம், திரும்பி திருப்புறோம். ஸோ அதுவும் ரொட்டேட்டிங் கப்புள் தான். மொமெண்டம் ஆஃப் எ கப்புள். ஸ்பின்னிங் ஆஃப் எ டாப். பொம்பரம் எப்படி சுற்றுறீங்க தெரியும் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து மொமெண்டம் ஆஃப் கப்புளுக்கு எக்ஸாம்பிள். ஸோ மொமெண்டம் ஆஃப் கப்புளை வந்து எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஸோ ரெண்டு ஃபோர்ஸஸ் இருக்குல்ல, இப்போ F1 F2 அதோட ப்ராடக்ட் அண்ட் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் டூ ஃபோர்ஸஸ். அதாவது F1 அதாவது F இன்டு டி தான். ஓகே, இங்கே வந்து ரெண்டு கப்புள்னா ரெண்டுன்றதுனால F1 இன்டு D1 இஸ் ஈக்குவல் டு F2 இன்டு D2 அப்படின்னு வச்சுக்கலாம். So the turning effect of a couple is measured by magnitude of its moment. So magnitude வச்சு தான் இது மெஷர் பண்ணுறாங்க. So momentum, that is moment of a couple பார்த்தீங்கன்னா force into perpendicular distance between the line of action of forces. அதை இங்கே எப்படி சொல்லியிருக்காங்கன்னா mன்னா momentum of couple is equal to force. இப்போ இந்த அதாவது perpendicular distance வந்து எப்படி எழுதியிருக்காங்கன்னா டிஎன் போடல, இங்கே எஸ்என் கொடுத்துருக்காங்க. ஸோ மொமெண்டம் ஆஃப் எ கப்புள் இருந்து ஃபார்முலா என்ன? எம்என் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டு எஸ். அப்புறம் யூனிட் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் எ கப்புள் வந்து நியூட்டன் மீட்டர். ஸோ நியூட்டன் மீட்டர் எஸ்ஐயில் அண்ட் டயன் சென்டிமீட்டர் இன் சிஜிஎஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கன்வென்ஷன் பண்ணுறோம். ஸோ டைரக்ஷன் ஆஃப் அ மூமெண்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ் ஆர் கப்புள் இஸ் டேக்கன் ஆஸ் பாசிட்டிவ்.
இப்போ டைரக்ஷன் ஆஃப் மொமெண்ட்டும் ஃபோர்ஸும் ஒரு கப்பிளில் பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்போ அந்த பாடி வந்து ஆன்டி கிளாக் வைஸாக ரொட்டேட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல என்ன இது வந்து அதாவது இது கிளாக் வைஸ், இது ஆன்டி கிளாக் வைஸ். ஓகே, இது ஆன்டி கிளாக் வைஸ். நம்ம இப்போ ஆன்டி கிளாக் வைஸை பற்றி பேசுகிறோம் இல்லையா? எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம்னா டைரக்ஷன் ஆஃப் அ மொமெண்டம் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் கப்பிள். இப்போ இந்த டைரக்ஷன் மொமெண்டம்னா ஃபோர்ஸ் வந்து அதாவது ஃபோர்ஸும் மொமெண்டம் ஆஃப் அ கப்பிளில் போயிட்டுருக்கு விச் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த டிஸ்டன்ஸ். எஸ், ஸோ அது அந்த ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆன்டி கிளாக் வைஸ்னா இங்கே வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ்னா கிளாக் வைஸ் மூமெண்ட் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ கன்வென்ஷன் பண்ணும்போது பாசிட்டிவ்னா ஆன்டி கிளாக் வைஸ், நெகட்டிவ்னா கிளாக் வைஸ். ஓகேவா? அப்ளிகேஷன் ஆஃப் டார்க் யூ. கியர், உங்களுக்கு கியர், நீங்கள் டூ வீலர் ஓட்டுறீங்க, கியர் போடுவீங்கல்ல, அதுதான். A gear is a circular wheel with teeth around its Newton meter, around its rim. Newton meter கிடையாது, rim. ஓகேவா? It helps to change the speed of the rotation of the wheel by changing the torque and helps to transmit the power. ஸோ கியர் போடுறதுனால ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யார் காரணம்? டார்க் யூ. ஸோ டார்க் யூ இன்க்ரீஸ், ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக ஆக பவரும் அதிகமாகுது இல்லையா? சீசா. மோஸ்ட் ஆஃப் யூ ஹாவ் பிளேட் த சீசா. எத்தாமரை, அதாவது ஒரு பக்கம் உட்காந்தா இன்னொரு பக்கம் மேலே ஏறி அந்த இது பார்த்துருப்பீங்கல்ல, எப்படி இந்த மாதிரி போட்டு. ஸோ இங்கே ஒரு பர்சன் உட்காருவாங்க, அதே மாதிரி இங்கே ஒரு பர்சன் உட்காந்து விளையாடுவாங்க. அதுதான் சீசா. ஓகேவா? So since there is a difference in the weight of the person sitting on it, heavier person lifts the lighter person. So heavyயா இருக்கிறவங்க லைட் பர்சன், இது ஹெவியாக இருக்கிறவங்க கீழே வந்துடுவாங்க, லைட்டாக இருக்கிறவங்க மேலே போயிடுவாங்க. ஆனால் அந்த லைட்டாக இருக்கிற பர்சனும் ஒரு வகையான ஃபோர்ஸை போட்டு ஹெவியர் பர்சனை மேலே அனுப்புகிறாங்க. ஸோ when the heavier person comes closer to the pivot, pivotனா இந்த சேம் ரீஜன், இந்த இடத்துக்கு வரும்போகுது ஃபுல்க்ரம் எல்லாமே வந்து இந்த சப்போர்ட் மிடில் இந்த ரீஜனு. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் த லைன் ஆஃப் ஆக்ஷன் வரும்போது டிக்ரீஸ் ஆகும். அப்போ டிக்ரீஸ் ஆகும்போது லைட்டர் பர்சன் யூஸ் பண்ணி ஹெவியர் பர்சனை மேலே அனுப்புவாங்க, அவங்க ஃபோர்ஸை யூஸ் பண்ணி மேலே அனுப்புவாங்க. ஸோ இதனால் வந்து இந்த டார்க்கியோட எஃபெக்ட் வந்து கம்மியாக இருக்கும், அது மேலே டார்க்கியோட எஃபெக்ட் கம்மியாக இருக்கும். ஸோ இதனால தான் லைட் பர்சன் வந்து மேலே இருக்கிற லைட் பர்சன் கீழே வந்து ஹெவியராக இருக்கிறவங்க மேலே அனுப்புவாங்க. சீசா மாறி மாறி ஆடுறது. நெக்ஸ்ட், ஸ்டியரிங் த வீல். A small steering wheel enables you to maneuver a car easily by transferring a torque to the wheels with less effect. இப்போ ஸ்டியரிங் தெரியும் இல்லையா, கார்லெல்லாம் இருக்குது. நீங்கள் ஸ்லைட்டாக தான் மூவ் பண்ணுவீங்க, ஆனால் அது ஈஸியாக அதோட டார்க்கியை வச்சு அந்த லெஸ் எஃபெக்டோட டேர்னிங் வரும். ஸோ டேர்னிங் வரத்துல எல்லாம் ஸ்லைட்டாக தான் இது பண்ணிங்க. ஸோ அதுவும் வந்து டார்க்கியோட எஃபெக்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ். When the number of like or unlike forces acts on a rigid body and the body is in equilibrium, then the algebraic sum of the moment in clockwise direction is equal to the algebraic sum of the anti-clockwise direction. So இது என்னன்னா, இப்போ நிறைய லைக் ஆர் அன்லைக் parallel forces ஒரு ஸ்ட்ராங்கான பாடி மேலே போடுறீங்க. அப்படி போடும்போது ஈக்லிபிரியம் எக்ஸிபிட் ஆகுது, சமநிலை ஏற்படுது. அப்போனா என்னன்னு சொல்லணும்னா, algebraic sum of the momentum in clockwise direction is equal to the algebraic sum of the moment in anti-clockwise direction. So other words la சொல்லணும்னா, at the equilibrium the algebraic sum of the moment of all the individual forces about any point is equal to 0. அந்த பாயிண்ட் எல்லாத்தோட ஃபோர்ஸோட சம் அந்த ஈக்லிபிரியத்தில் ஃபாஸ் அந்த கடைசி பாயிண்ட் வந்து யாரோட ஈக்குவல் ஆகணும்னா ஜீரோவோட. இப்போ நீங்கள் பாருங்கள், இது வந்து F1. ஸோ இது வந்து பிரின்சிபல் ஆஃப் மொமெண்டம் நடுவில் இருக்குது. ஸோ இந்த F1லேருந்து D1, அதாவது இந்த இடத்துலேருந்து D1, இதை D1 நீங்கள் மெஷர் பண்ணிக்கிறீங்க. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கூட இருக்குது. ஸோ இது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போகுது. அதே மாதிரி இந்த F2
அண்ட் இந்த இடத்துல இருந்து அந்த ஃபல்க்ரம் அதாவது Pல இருந்து இந்த இடத்த வந்து D2ன்னு போட்டுக்கிறாங்க. ஸோ இதை மெஷர் பண்ணுறாங்க. இது வந்து clockwise directionல போகுது. ஸோ இந்த force F1 produces an anti-clockwise rotation at the distance. ஸோ இங்கே வந்து F1ல என்னது anti-clockwise direction, F2ல clockwise directionனை ப்ரொடியூஸ் பண்ணுது. எங்கே அந்த பாயிண்ட் வந்து ஃபுல்க்ரம் எந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது anti-clockwise directionனை F1 ப்ரொடியூஸ் பண்ணி அப்போ அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைவட் அங்கே வந்து அந்த டிஸ்டன்ஸை நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது D1ன்னு எடுத்துக்கிறீங்க. அதே மாதிரி F2 வந்து clockwise directionல போடுது, அதுவும் அதே ஃபுல்க்ரம் அந்த பாயிண்ட் பைவட் பாயிண்ட்ல இருந்து D2வா எடுத்துக்கிறீங்க. ஸோ இதை நாம் எப்படி எழுதலாம்னா, இந்த பிரின்சிபல் ஆஃப் மொமெண்டமை எப்படி எழுதுறோம்னா, மூமெண்ட் இன் clockwise direction is equal to மூமெண்ட் இன் ஆன்டி clockwise direction. ஸோ F1 into D1. ஏன்னா இங்கே நம்ம இது ரெண்டுத்தையும் calculate F1 into D1. ஓகே, அது என்ன டைரக்ஷன் ஆன்டி clockwise direction. அதே மாதிரி F2 into D2 இது clockwise direction. இது ஒரு ஈக்குவேஷன். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்னும் போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.